உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கையில் நாம் தமிழர் கட்சியோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் சீமான் அவர்கள் பேசினதும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினதும் சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறுச்சு. அந்த அவர்களுடைய பேச்சுக்கு நமது சமுதாயத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால நேற்று முன்தினம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். சீமான் அவர்கள் பேசினதும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசினதும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த காணொளிக்கு பதில் காணொலியாக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த காணொலியில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் பேசினது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டது, சாட்டை பேசினது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படிங்கிறார். நம்ம மக்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருக்குமே ஒன்று விளக்க ஆசைப்படுறேன். தொல்காப்பியம் தான் தமிழோட பழமையான இலக்கண நூல் அப்படின்னு எல்லாராலும் அறியப்படுது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற 4 வகை நிலங்கள், அதாவது 5 வகை நிலங்கள்னு சொல்லுவாங்க. என்னென்னா, மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களை ஒவ்வொரு பெயர்கள் சொல்லி இந்த தொல்காப்பியர் அழைக்கிறாரு. அதாவது குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை குறவர், வெற்பன், சிலம்பன் அப்படின்னு சொல்லும். மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை வேந்தன், மகிழன், ஊரான் அப்படின்னும், முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை இடையர், ஆயர் அப்படின்னும், நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடியவங்களை சோப்பன், நுழைச்சி, பரதவர் அப்படின்னும் பல வகையாக சொல்கிறாங்க. இதில் எந்த இடத்துல பல்லருங்களை சொல்லு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அது போக பாலைங்கிற ஒரு நிலம் வருது. அதோட விளக்கம் நமக்கு சிலப்பதிகாரத்தில் தான் கிடைக்குது. ஏன்னா தொல்காப்பியத்தில் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் நமக்கு 4 வகை நிலங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தில் தான் பாலையை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குயர் ஊர்ந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் குறிப்பிடுறார். அதே மாதிரி பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்களை மறவர், எயினர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முல்லையும் குறிஞ்சியும் அதோட தன்மையை இழந்து வறட்சியான நிலைக்கு செல்லும் போது அது பாலையாக மாறுது. தனியொரு பாலை என்ற நிலம் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இதில் எந்த இடத்துல சங்க இலக்கியங்களில் பல்லர்கள்ங்கிற சொல்லு, பள்ளத்தில் வாழ்ந்தவங்க தான் பல்லர்கள் அப்படிங்கிற சொல்லு வருது அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும் தெளிவுபடுத்தணும். அதை தெளிவுபடுத்திட்டு நாங்கள் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், இந்த தேவர் சமூகம் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மறவர்கள் பயிர்களை காக்கிறவங்க, பயிர்களை களவு போகாமல் காக்கிறவங்க, கள்ளர்கள் செய்திகளை சேகரிச்சுட்டு வரவங்க, அகமுடையார் அப்படிங்கிறவங்க அரண்மனையில் வேலை செய்கிறவங்க, பல்லர்கள்ங்கிறவங்க நெல்லை பாதுகாத்து நெல்லை விளைவிக்கிறவங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இந்த தகவலை அவர் எதிலிருந்து எடுத்து பேசுகிறாரு, எந்த ஆவணங்கள் எந்த சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்து பேசுகிறாருங்கிறதையும் சொல்லணும். அதாவது வரலாற்று ஆய்வாளர்கள்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு மற்ற சமூகங்களை இழிவாக எழுதி அதன் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய நபர்களை வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்லக்கூடாது. உண்மையான வரலாற்று ஆய்வாளர்கள் சங்க இலக்கியங்களை முறையாக படித்து அதை ஆய்வு பண்ணி எழுதியிருப்பாங்கல்ல, அவங்க யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சாட்டை துரைமுருகனும் சீமான் அவர்களும் விளக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். அப்புறம் பள்ளத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாருமே பல்லர்கள், தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர்கள் அப்படின்னா நீங்கள் சோழர்களை என்னன்னு சொல்லுவீங்க, சேரர்களை என்னன்னு சொல்லுவீங்க? அவங்களும் பாண்டியர்களாக இருந்தாங்களா? பாண்டியர்கள் இருந்து சோழர்களாக தெரிவானாங்களா? சோழர்கள் எப்படி வந்தாங்க, அவங்களோட அரசாட்சி எப்படி வந்துச்சுங்கிறதையும் சீமான் அவர்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் விளக்கணும் இல்லையா? அப்புறம் ஒரு விளக்கத்தை, அருமையான விளக்கத்தை சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருந்தாரு. சிவகங்கையில் நடந்த அந்த மீட்டிங்லையும் பேசியிருந்தாரு, இந்த காணொலியிலையும் அவர் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, மாடி வீட்டில் இருந்தால் மாடி வீட்டுக்காரரு, ஒத்த வீட்டில் இருந்தால் ஒத்த வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாடி வீட்டில் இருந்தால் மாடி வீட்டுக்காரர்னு சொல்கிறது ஒரு பட்டப்பெயராக இருக்கலாம், சரியா? ஆனால் அவருக்குன்னு ஒரு பெயர் இருக்குல்ல, அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறத பார்த்தா கருப்பாக இருக்கிறவன் பூரா கருப்பசாமி, வெள்ளையாக இருக்கிறவன் பூரா வெள்ளச்சாமி, ஹைட்டாக இருக்கிறவன் பூரா வளர்ந்தவன், குட்டையாக இருக்கவன் பூரா குட்டையானவன் சொல்லி நீங்கள் ஒரு 4 இதுக்குள்ளேயே முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி கிடையாது. இந்த பல்லர்கள்ங்கிற சொல்லு
13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் எந்த இடத்துல குறிப்பிடப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக சொல்லணும். ஏதாவது கல்வெட்டுகள் அல்லது ஓலைச்சுவடிகள் அல்லது செப்பேடுகள் அல்லது ஏதாவது சங்க இலக்கியங்களில் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் மேபி 1-2 நூற்றாண்டுகள் முன்ன பின்னா இருக்கலாம், ஒரு 10ஆம் நூற்றாண்டுன்னு இருக்கலாம். அதுக்கு முன்னால் எந்த இடத்துல வந்து பல்லர்கள்ங்கிற சொல்லு குறிப்பிடப்படுது? ஏன்னா அதுக்கு முன்னால் தான், அதாவது 2ஆம் 3ஆம் 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா திணைவெளி சமூகங்களை வந்து சங்க இலக்கியங்கள் பிரித்து கூறுது. அதுக்கப்புறம் நிறைய ஜாதிகள் உருவாகுது, அதில் நிறைய படிக்கூறுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. இதில் பல்லர்கள் பள்ளத்தில் வாழ்ந்தாங்க, 5 திணை நிலத்தில் மருத நிலத்தில் அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், பல்லர்கள் இருந்ததுக்கான ஆதாரம் எதில் இருக்குது அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்களும் சீமான் அவர்களும் கண்டிப்பான முறையில் நமக்கு விளக்கணும். வரலாற்றை முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறாரு அந்த காணொலியில். கண்டிப்பான முறையில் என்னுடைய தமிழ் சமூகத்துக்கு சொல்லக்கூடியது, வரலாற்றை கண்டிப்பாக படியுங்கள் அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். குறிப்பாக முக்குளத்தோர் சமூகம் நீங்கள் வரலாற்றை மறந்துட்டு பேசாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கண்டவம்லாம் அவனுக்கு தெரிஞ்ச வரலாற்றை சொல்லி இதுதான் வரலாறு அப்படின்னு நம்மளை நம்ப வைக்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால வரலாற்றை கண்டிப்பான முறையில் சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி படிக்கணும், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இன்னொன்று, வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் முன்னாடியே விளக்கம் சொல்லிட்டேன். நல்ல வரலாற்று ஆய்வாளர்களை இது பண்ணணும். டுபாக்கூர்களை வந்து இந்த பின்னாடி சுற்றிக்கிட்டு எழுத, சீமான் பின்னாடி சுற்றிக்கிட்டு எழுத ஒரு தார்ட்டின்னு, அதை வந்து நம்ம வரலாற்று ஆய்வாளர்னு எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி கொடுத்துக்கிறத வந்து பேசுனீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட தான் செய்வீங்க சாட்டை துரைமுருகன் அவர்களே. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியும் உங்கள் தலைவர் சீமானும் அசிங்கப்படுறது உறுதி. சிவகங்கையில் 1 மணி நேரம் சீமான் அவர்கள் பேசினார், சாட்டை துரைமுருகன் 10 நிமிஷம் பேசினார். அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து வேணும்னே அதை வன்மத்தை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசியிருப்பாப்புல. சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும். தட்டு நிறைய இலை நிறைய அறுசுவை உணவுகளை வச்சு கொஞ்சோண்டு ஓரத்தில் நிறவலை வச்சா அதை நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் சிவகங்கையில் நீங்கள் பேசின உரை என்பது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பேசின உரைகளில் நீங்கள் எதை தவறாக பேசுனீங்களோ அதைத்தான் வந்து நாங்கள் எதுக்குறோம். நீங்கள் எல்லா உரையும் நாங்கள் எதுக்கலை, புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரிந்து, ஆகா அண்ணன் பேசிட்டாரு, தம்பி பேசிட்டாரு, அவர் பேசிட்டாரு, நாங்கள் வந்து உங்களை புகழ்ந்துக்கிட்டே அலைய முடியாது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது வந்து முழுக்க முழுக்க ஜாதி அரசியல். ஒவ்வொரு பகுதிகளில், அதாவது பச்சொந்திக்கு 7 கலரு, வானவிலுக்கு 7 கலர்னு சொல்லுவாங்க. சீமானவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா 234 கலர், நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா 40 கலர். சரி, அது அரசியல், அது அரசியலுக்காக அப்படி பேசுகிறாருன்னு வச்சுக்கிட்டாலும் வரலாறை பேசும்போது தெளிவாக பேசணும். அப்படி பேசாத பட்சத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வரதான் செய்யும். நீங்கள் வந்து 100 விஷயம் பேசுகிறீங்க, அதில் 99% வந்து நீங்கள் உண்மையை பேசிட்டு 1% பொய் பேசினாலும் அதைத்தான் மக்கள் எதிர்ப்பாங்களே ஒழிஞ்சு, நீங்கள் 99% வந்து நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க அப்படிங்கிறக்காண்டி உங்களை புகழ்ந்து தள்ளிட மாட்டாங்க. அதுதான் உலக மரபு அப்படிங்கிறது. அதை முதல்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசணும். எங்களை வந்து பாராட்டலையே, அதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசணும், அதெல்லாம் பாராட்டலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று, ஆந்திராவுக்கு போனேன், அங்கே உள்ள முன்னோர்களோட பெயரை ஏர்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. கேரளாவுக்கு போனேன், அங்கே முன்னோர்களோட பெயரை ஏர்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. மும்பைக்கு போனேன், அங்கே அவங்க முன்னோர்களோட பெயரை ஏர்போர்ட்டுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் அப்படி எந்த ஏர்போர்ட்டுக்கும் பேர் வைக்கலையே அப்படின்னு அவருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஜாதி கட்சி நடத்துபவர்கள், ஜாதி வெறியர்கள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாப்புல. தமிழ்நாட்டில் உண்மையாக சுதந்திரத்திற்காக போராடிய மக்களை இழிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே வேலுநாச்சியார்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிகராக வரைபடத்தில் வரைஞ்சி இன்னொரு சமூகத்துக்கு ஒரு ஆளை உருவாக்குறது. பூலித்தேவர் இருந்தார்னா அவருக்கு தளபதியாக இருந்தார், அவங்களுக்கு வந்து அவருக்கு நிகராக சண்டை போட்டாங்க, அவங்களால தான் புலித்தேவரே ஜெயிச்சார்னு ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்குறது. அதே மாதிரி மருதுபாண்டியர்களுக்கு இணையா, முத்துராமலிங்க தேவருக்கு இணையான்னு டம்மி தலைவர்களை உருவாக்கி வாக்கு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது திராவிட அரசியல். திராவிட அரசியல்ங்கிறது திமுக அதிமுக மட்டும் இல்லை, இதே கருத்தை தான் தேசியம்னு சொல்லிட்டு வந்த பாஜகவும் பண்ணுது. ஏன்னா இவங்க உருவாக்குன கற்பனை கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டும் விதமாக பாஜகவும் வந்து எல்லா இடத்துலையும் புகழ்ந்து பேசுறது, மாலை அணிவிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, தமிழ் தேசியமாவது வந்து சீமானவர்கள் இல்லை மற்றவங்க வந்து பேசும்போது உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பாங்களா, டம்மிகளை வந்து புறக்கணிப்பாங்களான்னு பார்த்தா இவங்களும்
ஜாதி அரசியலுக்காக ஜாதி ஓட்டுகளுக்காக டம்மிகளை ஆதரிக்கிற விதமாக தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு விமான நிலையத்துக்கும் ஒரு பேரை சூட்ட முடியும்? உண்மையாக சுதந்திரத்துக்காக போராடினவங்கள அவன் பேரை சூட்டும் போது, உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயரை சூட்ட போகும்போது டம்மியாக உள்ள தலைவர் பெயரை சூட்டணும்னு சொல்லி சில அமைப்புகளும் சில ஜாதிகளும் வந்து கேட்க தான் செய்வாங்க. இப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து விமான நிலையங்களுக்கு உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களின் பெயர்களை சூட்டப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்களை தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொண்டு வந்தால் அவங்களுக்கு மட்டும் உரிய மரியாதை கொடுத்தா கண்டிப்பான முறையில் நீங்கள் வருத்தப்படுற விஷயம் வருத்தப்படாத அளவுக்கு நடக்கும். அதுக்கான முயற்சிகளை எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்களும் திராவிட அரசியல் மாதிரி, தேசிய அரசியல் மாதிரி, பாஜக, திமுக, அதிமுக மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி வந்து இங்கே விமான நிலையங்களுக்கு உண்மையாக போராடின சுதந்திர போராட்ட வீரர்களோட பேரை வைப்பாங்க? இதை வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகளும் தங்கைகளும் அவங்கள சார்ந்து பேசுகிறவங்களும் பொதுமக்களும் உணரணும். முக்கிய தேவர் வரலாற்றை வந்து சீமான் அவர்களை தவிர வேற யாருமே பேசினதில்லை அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுகிறாரு. முக்கிய தேவர் வரலாறை அனைவரும் பேசியிருக்கிறாங்க. அது பேச வேண்டியது அனைவருடைய கடமை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஒரு திருப்பு கூட்டம் போட்டு அவரோட புகழ் வணக்க கூட்டம்னு கூட்டம் போட்டு பேசிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் தான் வந்து முக்கிய தேவரையே தூக்கி நிப்பாட்டினேன், என்னால் தான் முக்கிய தேவரோட புகழே வந்து தமிழ்நாடு புறம் பரவச்சு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஏமாளித்தனம், மக்களை ஏமாற்றுற முட்டாள்தனம்ங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடணும். சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கூட்டம் போட்டு பேசலை அப்படின்னா முக்கிய தேவர் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காதா? அதுக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. முக்கிய தேவருக்காக எத்தனையோ நூல்கள் எழுதப்பட்டிருக்குது. முக்கிய தேவர் சம்மந்தப்பட்ட வரலாறுகள், அவர் சம்மந்தப்பட்ட வாழ்வியலை மக்கள்கிட்ட அனுதினமும் ஒவ்வொருத்தரும் கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. அதை யாராலும் மறுக்க முடியாது. சீமானவர்கள் மட்டும்தான் முக்கிய தேவரை கொண்டாடுறாரு, மற்ற யாருமே கொண்டாடல, அவர் சார்ந்த சமூகங்கள் கொண்டாடலை அப்படிங்கிறது ஒரு அடி முட்டாள்தனம். நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்கள் புரிஞ்சுக்கிடணும். சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் அப்படின்னு தேவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிங்க. உங்களோட ஜாதிய எண்ணம் ஜாதிய வெறிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, உங்களுடைய பொதுக்கூட்டங்களில் பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு இருக்கிற முத்துராமலிங்க தேவர்ங்கிறது அவரோட முழு பெயர். அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்து அவருடைய தேர்தல் பத்திரங்கள்ல இருந்து அவருடைய அத்தனை ஆவணங்கள்லையும் முத்துராமலிங்க தேவர்னு இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி பதிவிடுறீங்க? முத்துராமலிங்கனார், முத்துராமலிங்க அவர் இவர் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அந்த முத்துராமலிங்க தேவர்னு போடுறதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? உங்களுடைய பொதுக்கூட்டங்களில் வைக்கப்படும் பேனர்களில் அந்த தேவருங்கிற பேரை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அது அவருடைய பேர். முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது அவருடைய முழு பெயர். அவர் பட்டமாவோ இல்லை இடைச்செருகளாவோ சேர்த்துக்கிட்டது கிடையாது. அவர் பிறந்ததிலிருந்து அவருக்கு இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவருங்கிறது அவருடைய பெயர். எல்லா ஆவணங்கள்லையும் அதுதான் இருக்குது. அதை நீங்கள் வந்து மறுதளிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவரை யார் ஜாதியாக மாத்திரா அப்படிங்கிற விவாதத்தை வச்சுக்கலாம் சாட்டை துரைமுருகன் அவர்களே, சீமான் அவர்களே. அதனால் முதல்ல தான் பின்னாடி இருக்கிற அழுக்க பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவன் பின்னாடி இருக்கிற அழுக்க பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல திருந்துங்க சாட்டை துரைமுருகன் அவர்களே. உங்களோட பொதுக்கூட்டங்களை நீங்கள் தானே சொல்றீங்க, நாங்கள் தமிழ் தேசியம் தேவர் அவர்கள் வந்து சிறந்த தமிழ் தேசிய ஆசான், அவரோட கருத்துக்களை நாங்கள் வந்து மேடைக்கு மேடை பேசுகிறோம் அப்படிங்கிறீங்க. அப்போ அவரோட அடையாளங்களை அவரோட பெயரை வந்து சிதைக்கிற விதமாக நீங்கள் நடந்துக்கிறத முதல்ல நிறுத்தணும். சரிங்களா? நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவர்னு எல்லா இடங்களையும் பதிவு பண்ணுங்க. அதை வந்து நீங்கள் ஜாதியாக பார்க்காதீங்க, அதை ஒரு பெயராக பாருங்கள், அவருடைய ஒரு அங்கமாக பாருங்கள், அவருடைய பெயராக பாருங்கள். அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறத மற்றவங்க ஜாதியை என்னமா பார்க்குறாங்களா என்னங்கிறத பார்த்துக்கலாம். தேவர் சமூகம் மட்டும்தான் தேவரை ஜாதி தலைவரை பார்க்குறதாகவும் மற்ற எல்லாரும் அவரை தெய்வமாக பார்க்குற விதமாகவும் எல்லாருமே பொது வழியில் கருத்துக்களை இது பண்ணுறாங்க. நீங்கள் பசுமனுக்கு அக்டோபர் 29, 30 போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர்னு எந்த கட்சிகளும் குறைபாடுகள் இல்லாமல் மதுரையிலிருந்து பசும்பொன் வரை அவங்க கட்சி கொடியை நட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பசும்பொன்னாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அவரை வந்து புகழணும், அவரை வந்து வணங்கணுங்கிறதுக்காக செய்கிறதா? உங்களுடைய அரசியல் கட்சிகளின் வாக்குகளை பெற வேண்டும், முக்குளத்தோரின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யும் அரசியல் நாடகங்கள்ங்கிறத முக்குளத்தோர் சமூகம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். முத்துராமலிங்க தேவர் சாதிய தலைவராக மாற்றப்பட்டுள்ளாரா இல்லை தெய்வமாக மாற்றப்பட்டுள்ளாராங்கிறத அக்டோபர் 29, 30 அங்கு வரக்கூடிய கூட்டமும் அங்கு வரக்கூடிய பொது சமூகங்களும் சொல்லும். நீங்கள் ஒன்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் சாட்டை துரைமுருகன் அவர்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. திருநெல்வேலி ஜெயிலை எடுத்துக்கிட்டா, பாளையங்கோட்டை ஜெயிலை எடுத்துக்கிட்டா நாடார் பிளாக்கு, தேவேந்திரர் பிளாக்கு, தேவர் பிளாக்குன்னு இருக்குது. மற்ற சமூகங்களுக்கெல்லாம் இருக்குதா? அவங்களாம் படித்து முன்னேறிட்டாங்க.
நீங்கள் யாரையாவது ஒரு ஆளை படிக்க வச்சதுண்டா? ஸ்ரீவைகுண்டம் சுற்றியுள்ள பகுதிகளில் எத்தனை தேவர் சமூகத்தை சேர்ந்த ஜாதி தலைவர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் படிக்க வச்சது உண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய தலைவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லையும் நீங்கள் கத்தி அருவா எடுத்து ஜெயிக்க முடியாது, படித்து முன்னேறினாதான் இனி வரும் காலங்களில் ஜெயிக்க முடியும். அன்னைக்கு அரசனாக இருந்தோம், ஆட்சி செஞ்சோம், அதிகாரத்தை பயன்படுத்தினோம், போர் புரிஞ்சோம், அதனால நம்ம நல்ல நிலைமையில் இருந்தோம். இன்னைக்கு அதிகாரியாக இருந்தால் தான் நாம் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிறத நமது சமுதாயத்தை, தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மேடைகளில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க இவங்கன்னு பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. அத்தனை தலைவர்களும் அந்த கருத்தை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் மற்றவங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் உண்மை. நம்ம ஆள்கிட்ட இருக்க ஒரே குணம், ஏன்னா அந்த ஜாதியோட ஜீன் அப்படி, இந்த ரத்தம் படி, இந்த ரத்தம் அப்படின்னா சண்டை தான் போடுவான். சண்டை போட்டு சாதிக்கணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும். சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அரசனா இருந்தா நம்ம ஆண்டோம், அது வேற காலம். இன்னைக்கு யார் அதிகாரிகள் தான் அரசன், அதிகாரி தான் இன்னைக்கு நாட்டை ஆளுதாங்க. அப்ப நம்ம அதிகாரி ஆகணுமா வேண்டாமா? அதனால மது அருந்ததை விட்டு விட்டு உடற்பயிற்சி செய்யுங்க. ஊருக்கு விளையாடுங்க, விளையாண்டு உடம்பை ஏத்துங்க, நல்ல விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிடுங்க. அவங்களால முடியாம இருந்தாலும் அவங்களால் முடிந்த அளவு கல்வி உதவித்தொகை, அது போக ஒவ்வொரு சமூகங்களுக்கும் தேவையான அந்த உதவிகளை அந்தந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, சாதி தலைவர்களை பற்றி கேட்குறவங்க, ஜாதி கட்சிகளை பற்றி பேசுகிறவங்க, நாம் தமிழர் கட்சி எத்தனை பேரை படிக்க வச்சிருக்குது, எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்குது, எத்தனை பேரை ஐபிஎஸ் ஆக்கியிருக்குது, அதை சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்கள் தான் தெருவுக்கு தெரு கூட்டம் போடுறீங்களா, தெருவுக்கு தெரு மாநாடு நடத்துறீங்களா, டெய்லி ஒரு கூட்டம், டெய்லி ஒரு மாநாடு. இதெல்லாம் எந்த கட்சியாவது பண்ண முடியுமா? ஆளுகின்ற திமுக அதிமுக கட்சிகள் கூட பண்ண முடியாத விஷயங்களை நாம் தமிழர் கட்சி எப்படி பண்ணுது? ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு குறைந்தபட்சம், அதாவது ஒரு மைக்கு, ஒரு ரேடியோ செட்டு, ஒரு 10 சேரு, இதெல்லாம் இருந்து பண்ணுறதுக்கு கூட குறைந்தபட்சம் ஒரு 3000 ரூபா ஆயிரும். அந்த தொகை கூட இல்லாமல் நடத்த முடியாமல் கொள்கைகளையும் மக்களுக்காக போராடக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள், எத்தனையோ அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் எல்லா வசதிகளும் இருந்து 10 கேமரா, பெரிய மேடைகள், பெரிய கொடிக்கம்பங்கள், காரு பஸ்ஸுன்னு கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றது, சேரு ஆயிரக்கணக்கான சேர்களை போடுறது, மக்கள் தன்னால் வந்துடுவாங்க. இந்த சேரு, டேபிள், மேடை, மைக்கு, ரேடியோ செட்டு, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? திறன் நிதியிலேருந்து வருதா? எந்த கட்சிகளுக்கும் கொடுக்காத திறன் நிதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த அளவுக்கு வந்துடுதா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ இருக்கிறவன் அவனால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறான். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் செய்யுங்க. அதுக்காக நாங்கள் மட்டும்தான் செஞ்சோம், மற்றவங்க செய்யலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்சதை காட்டுங்க, மற்றவங்களும் சொல்லுவாங்க. அவங்க தகுதிக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? யாரும் படிக்க வைக்கல, நீ அருவா கம்பை எடு, கத்தி எடுத்து சண்டை போடுன்னு யாரும் சொல்லலை. நீ சாட்டை எடுத்தனா நானும் சாட்டை எடுப்பேன், நீ என்ன ஆயுதம் எடுக்கியோ அதைத்தான் நானும் எடுப்பேன் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியமான குணம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அதனால சில குற்ற நிகழ்வுகள் நடக்குதே தவிர இங்கே யாரும் குற்றவாளிகளாக மாற்றணும்னு ஆசைப்படுறதில்லை. அதை முதல்ல நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சாட்டை துரைமுருகனும் புரிஞ்சுக்கிடணும். எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மறவர் சமூகத்தில் இருந்தாங்க, கல்லர் சமூகத்தில் இருந்தாங்க, அகமுடையர் சமூகத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாட்டை துரைமுருகன் அவர்கள் நீங்கள் இந்த சமூகத்தோட வளர்ச்சியை பற்றி சிந்திச்சிருக்கணும். வரலாறு பேசுகிறங்கிற பேரில் இந்த சமுதாயத்தோட வரலாறுகளை இழிவுபடுத்தி நீங்கள் உங்களுடைய சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எப்படி வருவாங்க? எப்படி இங்கே மந்திரிகள் வருவாங்க? இந்த சமூகத்தில் தனிச்சமூகமாக இருந்து இவங்க இவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தாங்கன்னா, ஒரே நேர்கோட்டில் ஒரே தலைமையின் கீழே வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கான அதிகாரம் கிடச்சிருக்கும், இவங்ககிட்டையும் ஆள் பலம், அதிகார பலம் எல்லாம் வந்திருக்கும். இங்கே இருக்கிறவங்க தான் ஒரு கட்சியில் போய் லேசாக வளர்ந்த உடனே திமுகவில் போய் சேர்றது, அதிமுகவில் சேர்றது, நாம் தமிழரில் சேர்றது, பிஜேபியில் சேர்றதுன்னு போய் சேர்ந்துடுறானே. இந்த சமூகத்துக்குன்னு உழைக்கிறதுக்காக இருக்கிறவங்களையும் நீங்கள் ஜாதி முத்திரை குத்திடுறீங்க. அவங்கள பொது சமூகத்துக்கு மத்தியில் ஜாதிய தலைவர்களாக சித்தரிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அவங்க எம்எல்ஏ எம்பி ஆவாங்க? இங்கே படிக்கிறவன் அவனுக்கு ஜாதி முத்திரை குத்திடுறது, அவன் இந்த ஜாதிக்காரன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லி அவனை படிக்க விடாமல் என்ன வேலைகள் பண்ண முடியுமோ அதை பூரா பண்ணிடுறீங்க. அதுக்கு நமது சமூகத்தை சேர்ந்தவர்களே எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் முத்திரை குத்திடுறாங்க. அப்புறம் எப்படி அவன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவான்? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா சாட்டை துரைமுருகன் அவர்களே? நூலகங்கள் கட்டி இத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறேன், ஜிம்மு கட்டி இத்தனை பேரை உடற்பயிற்சி செய்ய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு தகுதி இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க, எல்லாரும் அதை பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதாரத்தில் அவங்க உயரும்போது, உங்களை மாதிரி திரள் நிதி வெளிநாடுகள்லேருந்து குவியும் போது அந்தந்த சமூக அமைப்புகள்
அனைத்து சமூக அமைப்புகளும் அனைத்து ஜாதியில் உள்ள அமைப்புகளும் அவங்க மக்களை வளர்க்கறதுக்கான வேலையை பண்ணுவாங்க. நீங்கள் திறன்நிதி இவ்வளோ நாள் வாங்கியிருக்கீங்களே, எத்தனை ஊரில் ஜிம் அமைச்சிருக்கீங்க, எத்தனை ஊரில் நூலகங்கள் அமைச்சிருக்கிறீங்க, எத்தனை மக்களுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, இளைஞர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் சொல்ல முடியுமா? இன்னொரு உலகமகா கண்டுபிடிப்பு ஒன்று, அதாவது ஜெகவீரபாண்டியன் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு கோபம் வரல, வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு கோபம் வரல, ஒரு தமிழ் குடிக்குள்ள நீங்கள் வந்து பாண்டியர்கள்னு சொன்னோடனே உங்களுக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது? அதெல்லாம் கேட்காத நீங்கள் இதை எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்குறாப்புல. ஜெகவீரபாண்டியன்னு இருக்கிற பேரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிற பேரும் 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பெயர்கள். புரியுதா உங்களுக்கு? அதை போய் இன்னைக்கு போய் நம்ம மாற்ற முடியுமா? வரலாறை வந்து மாற்றி பேச முடியுமா? நீங்கள் மாற்றி பேசலாங்க, அந்த பேரை வந்து எடுத்துகிட்டு இது பண்ணலாம். இருக்கிற பேர் அன்னைக்கு வந்து கண்டிக்காமல் விட்டுட்டாங்க, அதனால இன்னைக்கு உங்களை மாதிரி ஆட்கள் பேசுகிறீங்க. இன்னைக்கு நாங்கள் கண்டிக்காமல் விட்டுட்டோம்னா இன்னும் 200-300 வருஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன் கண்டிக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேள்வி கேட்பானா இல்லையா உங்களை மாதிரி? அதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் கண்டனங்களை பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி பூலித்தேவன் அவர்களும் வேலுநாச்சியார் அவர்களும் மருதுபாண்டியர்கள் அவர்களும் எந்த மண்ணை காக்க உயிர் விட்டாங்களோ அந்த மண்ணை வந்து இன்னைக்கு கேரளாவுக்கு கனிமூலங்களாக கடத்தி கொண்டு போகிறாங்க. கனிமூல கொள்ள தமிழ்நாடு பூரா நடக்குது அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுகிற சாட்டை துரைமுருகன் அவர்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க? நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு? அதாவது எல்லா அமைப்புகளும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயோ ஒரு சில இடங்கள்லையோ வந்து சின்ன சின்ன அமைப்புகளாக இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. நீங்கள் தான் வந்து 234 தொகுதிகள்லையும் வேட்பாளர்களை நிறுத்துகிற அளவுக்கு பெரிய கட்சிகளாக இருக்கிறீங்க. அதிமுக திமுகவை தூரப்படுங்க, அவங்க தான் கொள்ளையடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம், பிஜேபி அதுக்கு உடந்துன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுனீங்க? அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? வந்து கன்னியாகுமரியில் வந்து ஒரு நாள் போராட்டம் பண்ண வேண்டியது, கட்டிங்க வாங்கிட்டு போயிட வேண்டியது. தென்காசியில் வந்து போராட்டம் பண்ண வேண்டியது, கட்டிங்க வாங்கிட்டு போயிட வேண்டியது. அங்கே நிறுத்தப்பட்டிருக்குதா? இன்னைக்கு வாங்க தென்காசியில் வந்து கனிமூலம் கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? வெறும் அறிக்கை விட்டு ஒரு மேடை பேச்சு பேசிட்டு போயிட்டாப்புல முடிஞ்சு போச்சா? அது நடவடிக்கை எடுக்கணும்ல. உங்களாலேயே முடியாதப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் தான் 2026 நாம் தமிழர் கட்சி தான் அடுத்த முதலமைச்சர்னு. உங்களாலேயே முடியாத போது ஒரு ஜாதிக்குள்ள, அதுலேயும் இந்த ஜாதிக்குள்ள எத்தனையோ 100கணக்கான அமைப்புகள் இருக்குது. அத்தனை அமைப்புகளும் ஒருங்கிணைஞ்சு இதை எதிர்த்து செய்கிறதுலாம் வந்து நடைமுறைக்கு உள்ள விஷயமா? அதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? உங்களாலேயே முடியும், நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், உங்களாலேயே முடியாதப்போ எங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் எல்லா நேரங்களையும் கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறீங்க. அதனால நாங்கள் மட்டும்தான் கனிம கொள்ளைகளை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டோம், நாங்கள் தான் கனிம கொள்ளைகளுக்கு எதிராக மட்டும் போராடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரி, புரியுதுங்களா? எல்லாரும் போராடுறாங்க, நீங்களும் போராடுறாங்க. நீங்கள் போராடுறது யூடியூப்பு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்குன்னு இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவும் இன்னைக்கு ஊடகங்கள் மூலமாகவும் தெரிய வருது. மற்றவங்க போராடுறது தெரியல, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாரும் கனிமூல கொள்ளைகளுக்கு எதிராக போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பை அவர்கள் தகுந்த வழியில் காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது சாட்டை துரைமுருகன் அவர்களே. அதே மாதிரி இடையில நக்கலாக பாட்டை படிச்சுக்கிட்டு இந்த தாமிரபரணி எவ்வளோ மாசுபட்டு இருக்குது, இதை எதிர்த்து ஒரு அமைப்புகளாவது, ஒரு ஜாதி அமைப்புகளாவது குரல் கொடுத்துருக்குதா? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த தாமிரபரணிக்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. தாமிரபரணி மீட்கப்பட்டதா? தூய்மையாக்கப்பட்டதா நீங்கள் போராடினதுனால? இல்லை, இங்கே எத்தனை அமைப்புகள், எத்தனை என்ஜிஓக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளில் தாமிரபரணியை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அத்தனை கட்சிகளும், நீங்கள் சொல்கிற ஜாதி கட்சிகள் இருக்குதுல்ல, லெட்டர் பேடு கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த கட்சிகள் வந்து எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? தாமிரபரணி ஆறு வந்து அந்த ஆற்றுல வந்து தண்ணீர்கள் எல்லாமே வந்து கடல்ல போய் கலக்கு. நீங்கள் எத்தனை ஒரு தூத்துக்குள்ளே தண்ணி இல்லாமல் இருக்கும், குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டி ஒரு அணை கட்டி இந்த மக்களுக்கு வந்து விவசாயத்துக்கும் வந்து குடிநீருக்கும் பயன்படுத்த வேண்டும். சில கட்சிகள் வந்து கோர்ட்டில் போய் வந்து அனுமதி கேட்குறாங்க, எங்களுக்கு அம்பையிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் தாமிரபரணி நதிக்கரையில் நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு, நடைபயணம் போகிறதுக்கு அனுமதி வேணும்னு. அதெல்லாம் வந்து கோர்ட்டு கொடுக்கறது இல்லை. புரியுதுங்களா? நீங்கள் செய்கிறது வெளியில் தெரியுது அப்படிங்கிறதுக்காண்டி மற்றவங்க செய்கிறத வெளியே தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மட்டும்தான் வந்து எல்லாமே போராடுறீங்க, எல்லாத்துக்கும் போராடுறீங்கன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி தென் மாவட்டம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 20 நாள் 30 நாள் தொடர்ந்து பணி செஞ்சது அப்படின்னும் எந்த ஜாதி அமைப்புகளும் மற்ற எந்த கட்சிகளும் வராத மாதிரி பேசுகிறீங்களே சாட்டை துரைமுருகன் அவர்களே. எத்தனை என்ஜிஓக்கள், எத்தனை அறக்கட்டளைகள், எத்தனை அமைப்புகள், எத்தனை ஜாதிய இயக்கங்கள், எத்தனை கட்சிகள் வந்து களத்தில் இறங்கினாங்கன்னு தெரியுமா? யாரும் நாங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறத மாறுதட்டிக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வந்து இப்படி மாறுதட்டுவீங்க, நாங்கள் மட்டும்தான் பண்ணணும், நாங்கள் மட்டும்தான் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த மக்கள் உங்கள் உதவியை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எத்தனையோ பேர்
எவ்வளவோ பணங்களை வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இன்னைக்கு சத்தம் கட்டாமல் அமைதியாக இருக்கான். புரியுதா? நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பண்ணீங்க, உங்களையும் நாங்கள் குறை சொல்லலை. உங்களுடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளும் தங்கைகளும் பொதுமக்களும் வந்து எல்லா மக்களும் உதவி பண்ணாங்க. எந்த கட்சிகளும் வந்து இது பண்ணல. அதில் ஒரு சிலர் அரசியல் பண்ணாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்காக நீங்கள் மட்டும்தான் பண்ணீங்க, மற்ற யாரும் பண்ணலை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வந்து பார்த்தீங்களா, பூனை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டு போச்சு, சூரியனே உதிக்கலை அப்படின்னு சொல்கிறத எந்த அளவில் ஏற்றுக்கிட முடியும்? இங்கே வந்து களத்தில் வந்து பார்த்துருக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஒரு நாள் 2 நாள் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு அங்கே இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதைத்தான் பண்ணீங்க. வேற என்ன பண்ணீங்க? இங்கே களத்தில் இருந்தவங்களுக்கு தான் தெரியும் எந்த அமைப்புகள் வந்துச்சு, எந்த கட்சிகள் வந்துச்சு. ஜாதி மதம் பார்க்காம அனைத்து மத மக்களும் அனைத்து ஜாதி மக்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுனாங்க அப்படிங்கிற அந்த நேரத்தில் யாரும் ஜாதி பார்க்கல, யாரும் மதம் பார்க்கல, யாரும் எந்த கட்சின்னு பார்க்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் சாட்டை துரைமுருகன் அவர்களே. அதே மாதிரி மருதுபாண்டியர்களை பற்றி பேசினாரு, வேலுநாச்சியரை பற்றி பேசினார், மருதுபாண்டியர்களோட பையனை பற்றி பேசினார். அப்படிலாம் அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அதை வந்து நாங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நீங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பேசக்கூடாது, சுதந்திர போராட்ட வீரர்களை பேசக்கூடாது அப்படின்னு நாங்கள் மறைக்கலையே. உண்மையான சுதந்திர போராட்டத்துக்கு யார் போராடினாங்களோ அவங்கள பற்றி பேசுங்க, வரலாறை மாற்றி பேசாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் காலாபாணி அப்படிங்கிற ஒரு நூலை படிங்க அப்படின்னு சொன்னீங்களே. இந்த இருக்குல்ல காலாபாணி, இதில் என்ன இருக்குது? இதில் தான் நீங்கள் சொன்ன கருத்து இருக்குதா? பல்லர்கள் தான் பாண்டியர்கள், பள்ளத்தில் வாழ்ந்தவங்க போகிறோம் பல்லர்கள்னு சொல்லியிருக்குதா? அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சாட்டை துரைமுருகன் மட்டும் காலாபாணி புத்தகத்தை படிக்கலை. சாட்டை துரைமுருகனை தவிர்த்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. சீமானை தவிர்த்து நிறைய பேர் இந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து நிறைய பேர் இந்த காலாபாணிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்கிறாங்க. நாங்களும் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்கு? நாங்கள் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வரலாறு பேசுகிறீங்க, பள்ளத்தில் வாழ்ந்த ஊருக்கு பூரா பல்லர்கள்னு சொல்லிங்க. நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்களில் இருக்கிற பல்லர்களை மட்டும் சொல்லலை, எல்லாரையும் சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எந்த இடங்களில் பேசுகிறீங்க பல்லர்கள் தான் பாண்டியர்னு? உங்கள் பின்னாடி ஒரு தகரடப்பா நிற்கிதே வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லி புழுகிட்டு, அது எந்த இடத்துலலாம் உங்கள் கூட வருதோ, அது எந்த இடத்துலலாம் உங்களுக்கு துண்டுச்சீட்டு எழுதி கொடுக்குதோ அந்த இடங்கள்லாம் போய் தான் ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இவர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள், இவர்கள் தான் வந்து உழைக்கும் மக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் பொது இடங்களில் எல்லா இடங்களையும் பேசுகிறீங்களா? இப்போ தமிழர்கள் எல்லோருமே வந்து பல்லர்கள் தான் வந்து மூல ஆதாரம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத நாம் பல்லர் கட்சின்னு நீங்கள் மாற்றிக்கிட வேண்டியதானே? ஏன் செய்யலை? தமிழர்கள் எல்லாரும் பல்லர்கள், அதுதான் மூல ஆதாரம். மருத நிலத்தை வாழ்ந்தவங்க எல்லாரும் பல்லர்கள்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மாற்றிக்கிட வேண்டியதானே? இன்னொன்று, பள்ளத்தில் மட்டும்தான் விவசாயம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. கொடைக்கானல் பகுதிகளில், ஆனைமலை பகுதிகளில் இன்றைக்கும் நெல் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு மலையில் நடக்கிற விவசாயம் வந்து ரப்பர் தோட்ட விவசாயமும் தேயிலை தோட்ட விவசாயமும் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? நல்லா போய் பாருங்கள். நீங்கள் வந்து மலை பிரதேசங்களுக்கு போகிறது போய் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக மட்டும் போகக்கூடாது. ஒவ்வொரு பகுதிகளிலையும் நடக்கிற விவசாயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பிலிப்பைன்ஸ்லாம் முழுக்க நடக்கிறது வந்து மலைப்பகுதிகளில் நடக்கிற விவசாயம்தான். தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு சில இடங்களில் மலைப்பகுதிகளில் நெல்லை விவசாயமாக பயிர்றாங்க. இன்னொன்று, நெல் மட்டும் விவசாயம் கிடையாது, திணைகள் எத்தனையோ திணை வகை நிலங்கள் இருக்குது, தானியங்கள் இருக்குது, அதுவும் விவசாயம்தான். நெல்லுங்கிறது இன்னைக்கு பிரதான உணவாயிருச்சு. இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் எத்தனையோ தானியங்கள் இருந்துச்சு. அது எல்லாமே எத்தனை தானியங்கள் வந்து மலைப்பகுதிகளில் விளைய வச்சது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வரலாறு படிங்க சாட்டை துரைமுருகன் அவர்களே. அதுக்கப்புறம் மற்றவங்கள வரலாறு படிக்க சொல்கிறதையும் மற்றவங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொடுக்குறதையும் பற்றி பேசலாம். நீங்கள் யாரையும் இழிவுபடுத்தலை, யாரையும் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசலை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம்னு சொல்கிறீங்க. நீங்கள் உண்மையை பேசினா உங்களை யாரையும் எதுக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்னீங்களே அதில் 1 மணி நேரம் பேச்சு, நான் பேசுனது 10 நிமிஷம் பேசுனீங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை. உண்மையை பேசும்போது யாரும் வந்து எதுக்க முடியாது, வரலாறை யாரும் மறைக்க முடியாது, மாற்ற முடியாது. நீங்கள் தவறுகள் பேசும்போது, தவறான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அதை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். நீங்கள் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறீர்களோ அதே ஆயுதத்தால் உங்களுக்கு தக்க பதிலடி வந்து கொண்டு தான் இருக்கும். அதுதான் தமிழர் மரபு. நீங்கள் சாட்டையை எடுத்தால் எதிர்த்தரப்பினரும் சாட்டையை எடுப்பார்கள். நீங்கள் வேறு ஆயுதங்களை எடுத்தால் மற்றவர்களும் வேறு ஆயுதங்களை எடுப்பார்கள். அதனால் நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நாம் தமிழர் கட்சியும் சாட்டை துரைமுருகனும் சீமானும் தெரிஞ்சுக்கிடணும். நன்றி உறவுகளே.